உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இம்மார்டல் ரூலர். இந்த வீடியோல வந்து நான் இம்மார்டல் ரூலர் பத்தி பேசப் போறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ நம்ம வந்து 2022ல நான் சொல்லியிருந்தேன். 2025ல இம்மார்டல் ரூலர் வருவார்ன்னு சொல்லியிருந்தேன். 3 இயர்ஸ் 3 வருடங்களா நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, போன டிசம்பர்ல எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. இந்த வருடம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா வந்து நம்ம இம்மார்டல் தேடல்ல அதிகமா வீடியோ போட்டுட்ருக்கோம். இம்மார்டல் தேடல் கிடையாது. 12 பேர் கொண்ட குழுவே அமைச்சு, பிப்ரவரி 8ல வந்து பிரஸ் மீட் பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து பேசப் போறோம். இப்ப இந்த இத அறிவிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நெறைய அந்த சேனல்ஸ் வந்து நெறைய பேரு பார்க்குறாங்க. இந்த பிப்ரவரி 8 பத்திரிக்கையாளர் சந்திப்பு என்ன பேசப் போறாங்கன்ற கூட நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் குடுத்திருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்துட்டு பேசியிருந்தாங்க. அத வந்து பார்த்துட்டு, சரி அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கான்னு பார்த்தேன். இல்ல, இது வேற பேப்பர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அ இப்போ இன்னைக்கு நான் இந்த வீடியோ போட என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து இன்னைக்கு வீடியோ போட காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் வந்து முதல்ல என்னைய பத்தி ஒரு வீடியோல பேசியிருந்தாங்க. அதாவது மருதமலை ஏகேஜி ஐ எம் ஏ காட் அந்த சேனல், அந்த ஐயா வந்து என்னைய பத்தி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு நன்றி. என்னோட சேனல் பத்தி பேசியிருந்தாங்க, நன்றி. என்ன பேசியிருந்தாங்கன்னா, நான் கொடுத்த கமெண்ட்டுக்கு வந்து பதில் கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்க கொடுத்த பதிலெல்லாம் பார்த்தேன். அதில் வந்து அவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவை பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா எம்ஜிஆர் வந்து பற்றி பேசியிருந்தாங்க. அப்புறம் திருமதி வி.கே. சசிகலா அம்மா அவங்கள பற்றி பேசியிருந்தாங்க. ஏன்னா அவங்க 3 பேருமே அதிமுக வந்து ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து கட்சியை வந்து காப்பாற்றியவர்கள். ஏன்னா எம்ஜிஆர் கட்சி நிறுவனர். அவங்க வந்து ஆட்சி அமைச்சாங்க. 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தாங்க. அப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க கண்ட்ரோலுக்கு வருது மீண்டும். கட்சிகளுக்குள்ள பிரச்சனை வந்து பொதுச் செயலாளராக வந்து இவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மா அவர்கள் கட்சியினுடைய அந்த முக்கிய பொறுப்புக்கு வராங்க. தலைவர் பதவி வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. பொதுச் செயலாளர் பதவிக்கு வராங்க. அவங்களும் கிட்டத்தட்ட 91 to 96 திரும்ப நம்ம 2001 to 2006 அதே மாதிரி மீண்டும் 2011 to 2016 அது வரைக்கும் 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி நல்ல ஒரு லாங் பீரியடில் நல்லா ஆட்சி பண்ணியிருக்காங்க. சிறப்பான ஒரு ஆட்சின்னு சொல்லலாம். ஆனால் அரசியல் சிஸ்டம் அப்படி இருந்ததுனால எல்லா ஆட்சிகளுமே என்னைய பொறுத்தவரைக்கும் விமர்சனத்துக்குள்ளே தான் மாட்டிடுச்சு. இதில் வந்து பார்த்தோம்னா அம்மாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது திரு ஓபிஎஸ் அவர்கள் வந்து நான் ஓபிஎஸ் அவர்களை வந்து 2 முறை பார்த்துருக்கேன். அதில் ஒரு முறை அவர்கிட்ட பேசி மனுலாம் கொடுத்துருக்கேன் நான் தேனியில் இருக்கும்போது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் ஐயா வந்து எப்படி வந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அம்மாவின் விசுவாசத்துக்கு உரிய நபராக இருக்கும்போது அவங்களும் முதலமைச்சராக வந்திருக்காங்க. ஒரு 3 முறை முதலமைச்சராக வந்திருக்காங்க. அம்மாவுக்கு சரியான முறையில் ராஜினாமாலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கதையெல்லாம் வந்து அதிமுகவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதிமுகவில் வந்து கிட்டத்தட்ட அந்த சில ஆண்டுகள் பணிபுரிஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆண்டுகள் என்ன பணிபுரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, மீட்டிங் போவேன் கவுன்சிலர் கூட, நகர செயலாளர் கூட போனேன், ஒன்றிய செயலாளர் கூட போனேன். அப்புறம் இந்த கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், அப்புறம் இந்த கவுன்சிலர் இவங்க கூடலாம் போய் கட்சி பணிகள் செஞ்சுருக்கேன். அப்புறம் பூத் ஏஜெண்டாக வேலை பார்த்தேன். 2009 வந்து பூத் ஏஜெண்டாக வேலை பார்த்தேன். பூத் ஏஜெண்டாக வேலை பார்த்து அப்போ அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை செக் பண்ணுறது, அப்புறம் அந்த மாதிரி இந்த எப்படி ஓட்டு போடுறாங்க அந்த வாக்காளர் பட்டியலில் பேர் டிக் பண்ணுறது எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒருத்தர் இருக்கும்போது அஇஅதிமுக நான் உட்காந்துருந்தேன் தேனியில் எம்பி தேர்தலுக்கு. ஸோ இப்போ அப்போ வந்து பார்த்தோம்னா எம்பியில் கூட யார் தங்கத்தமிச்சர் நின்றுருந்தார். அவரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் ஐயாவையும் பார்த்தேன். இதெல்லாம் உண்மைதான். ஓபிஎஸ் ஐயா வந்து வேற விஷயமா செஞ்சோம். ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம். அப்போ நானே என் கையால் கொடுத்தேன். அவர் வாங்கி காரில் வச்சுக்கிட்டாரு. அவ்வளோதான். அப்படியே அதனால் வந்து நானும் வந்து அதிமுகவில் வந்து பயணிச்சிருக்கேன் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். ஆனால் அதிமுக விட்டு நான் விலக காரணம்னா பதவிகள் எதுவும் கொடுக்கப்படவில்லை பெரிய அளவில் பதவி கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட நான் முயற்சி அதுக்கப்புறம் எடுக்கலை. எடுத்திருந்தால் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே அப்படியே 2013 அந்த காலகட்டங்கள் வரும்போது அப்படியே கட்சியினுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் குறைச்சிக்கிட்டு அந்த 2011 ஒரு எழுச்சி இருந்தது. அப்போ அதிமுக வந்தாங்க. 2013 ஆட்சியை பிடிச்சிட்டாங்களே நமக்கு என்ன கம்னு இருக்கும் அப்படின்ட்டு கம்னு இருந்தேன்.
அப்புறம் வந்து பார்த்தோம்னா, இப்படி இப்படியே போச்சு. இந்த அரசியல் செயல்பாடுகள் வந்து அதில தான் வந்தது. ஏன் வந்தது அப்படின்னு கேட்டோம்னா கூட, அப்போ வந்து என்னன்னு தெரியல. நான் அப்போ தேனியில படிச்சுட்டு இருக்கும்போது, எங்க சொந்தக்காரங்கலாம் அதிமுகல இருக்கும்போது, "தம்பி நீ வாடா அதிமுகவுக்கு வாடான்னு" ஒன்றிய செயலர்லாம் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போய் ஓபிஎஸ் ஐயாட்ட டைரக்ட்டா பேசக்கூடியவரு. அவர் தான் கூட்டிட்டு போய் கட்சியில இணைச்சு விட்டாரு. உறுப்பினர் அட்டை குடுத்தாங்க. அப்புறம் வார்டு செயலாளர் அட்டை குடுத்தாங்க. இளைஞர் பாசறையில குடுத்தாங்க. ஆமா, எனக்கு வந்து. அப்ப உறுப்பினர் அட்டை எழுதுனதே நான் தான் உட்கார்ந்து. அந்த ஊருக்கு உட்கார்ந்து எழுதுனதே நான் தான். ஸோ, கட்சி பணிகள்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அப்புறம் கட்சிகள பத்தி நம்ம 2003லிருந்து 2000 அந்த கட்சியில சேரும்போது வரைக்கும் உட்காந்து டிவியில பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டா பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ, இப்ப ஏடிஎம்கே ஜெயிக்குது அப்படின்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டங்கள் வந்து 2011 வரைக்கும் தான். 13 வரைக்கும் வச்சுக்கோங்க. 2009 டூ 2013 அந்த எம்பி எலக்ஷன்லேருந்து அந்த 13 வரைக்கும். 2007ல ஈடுபாடாகி 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட அதில 11 வரைக்கும் ரொம்ப தீவிரமா இருந்தேன். 11 ஜெயிச்சாங்க. முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் தீவிரமா இருந்ததுனால என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்னைய வந்து உற்று நோக்குனார்கள். அப்ப நான் ஆட்சியில இருக்கும்போது கடுமையா எதிர்த்தேன். யார? திமுக அரசை எதிர்த்தேன். என் ஓட்டர் ஐடியெல்லாம் காலி பண்ணிட்டானுங்க. நான் போய் ஓட்டு போட போகும்போது என் ஓட்டு இல்லன்ட்டாங்க. 2009ல போட்டிருக்கேன் ஓட்டு. 11 எலக்ஷன்ல என் ஓட்டு இல்லன்ட்டாங்க அந்த இடத்துல பூத்ல. ஸோ இப்படி வேணும்னே என் ஓட்ட தூக்குனாங்க. எங்க வார்டுல ஏகப்பட்ட ஓட்ட தூக்குனாங்க. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியாது. விஜய் கூட ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு. என் ஓட்டு எனக்கு வேணும்னு இருப்பாரு. ஏங்க அப்பலாம் அந்த படம் இல்லையே. ஸோ அதனால வந்து நான் வந்து ஓட்டு போடல. அடுத்து எழுதி குடுத்து வந்துருச்சு திருப்பி. வந்துருச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 எலக்ஷன் போட்டாச்சு. ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன். ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. 2021ல கூட ஏடிஎம்கேக்கு தான் போட்டேன். அது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. நான் வந்து அப்புறம் தான் சுதாரிச்சேன். 2021ல ஏன் போட்டேன்னா, அது என்ன ரீசன் சொல்லிடுறேன். என் ஒய்ஃப் ஓட்டு போட்டாங்க. நானும் போட்டேன். அவ்வளோதான் சுருக்கமா. ஆனா நான் வந்து 2019ல வந்து ஆ பார்த்தோம்னா, கொரோனா வந்தப்போ கொஞ்சம் எதிர்த்து வீடியோ போட்டேன் அதிமுகவ. ஃபர்ஸ்ட் வீடியோவே இபிஎஸ் அவரை எதிர்த்து வீடியோ போட்டிருப்பேன். 2வது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 2021ல கொரோனா வருது. திரும்ப அப்புறம் நான் கொரோனாவெல்லாம் முடிஞ்சுச்சுன்னு சொன்னோனே நான் பாஸ்போர்ட் எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த விசா ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு 2021ல கிளம்பிட்டேன். துபாய் கிளம்பிட்டேன். அப்புறம் அங்க போய் 2022ல கொரோனாவோட 3 வேவ் அப்ப திமுக ஆட்சி வந்துருச்சு. திமுக ஆட்சி வந்தோனே நான் கிளம்பிட்டேன். திமுக ஆட்சி வந்து கொஞ்ச நாள்லயே நான் கிளம்பிட்டேன். துபாய் கிளம்பிட்டேன். கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்லேருந்து கிளம்பியாச்சு. ஏர் இந்தியால கிளம்பியாச்சு விமானத்துல. அங்க போய் துபாய்ல போய் இறங்கி தனியால தான் போனேன். எனக்கு அந்த அளவுக்கு ஹிந்திலாம் தெரியாது. தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். இங்கிலீஷும் கொஞ்சம் தான். ஓரளவுக்கு பேசுவேன். அவ்வளோதான். அதை வச்சு சமாளிச்சு போய், அங்க போய் தான் கொரோனா 3 வேவ் வந்துச்சு. அப்ப இதான்டா சாக்குன்னு சொல்லி யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு 3 வீடியோ ஃபர்ஸ்ட் போட்டேன். மாஸ்க்கோட பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த சேனல்ல இந்த சேனல் கிடையாது பழைய சேனல். அத பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் 3 வீடியோ மாஸ்க்கோட பேசியிருப்பேன். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, மாஸ்க்க கழட்டி விட்டு பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சென்ட்ரல் கவர்மெண்ட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டா மத்திய அரசுக்கு எதிர்ப்பா பேசினேன் வீடியோலலாம். ஸோ இப்ப வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 வியூஸ் அவ்வளோதான் போச்சு. அப்புறம் வந்து பார்த்தோம்னா, உலகை ஆளப்போறான் தமிழன் அப்படின்ற தலைப்புல வீடியோ போடுறதுக்கு முன்னாடி என்னன்னா, ஸ்ரீமதி இறந்தாங்க. அப்போ வந்து டிஎம்கே ஆட்சியில வந்து ஸ்ரீமதி இறந்தாங்க. அதில வந்து பிஜேபி கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுமே அதில எல்லா கட்சியும் நம்ம சொல்ல வேண்டாம். அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்தெந்த கட்சியை பேசியிருக்கேன். எல்லா கட்சியும் பேசியிருக்கேன். திமுக பேசியிருப்பேன், பிஜேபியை பேசியிருப்பேன். நல்லா திட்டி விட்டேன் 2 கட்சியும். ஒரு திமுக நல்லா திட்டினேன். அது எல்லா கட்சியும் பத்தியும் பேசியிருப்பேன். அந்த வீடியோ 4 வீடியோ ஸ்ரீமதிக்கு ஆதரவா நாகராஜ தமிழ் சேனல்ல பேசியிருக்கேன். அதை போய் பார்த்துக்கங்க. ஸோ இப்போ இப்படித்தான் என்னோட யூடியூப் பயணம் வந்துச்சு. அப்போ சப்ஸ்கிரைபர் 500 தாண்டுச்சு. அந்த வீடியோ போட்டு முடிச்சோடனே 500 வந்துருச்சு டக்குன்னு. அப்புறம் உலக அப்புறம் தமிழன் போட்டோடனே அப்புறம் சல்லு ஏற ஆரம்பிச்சிச்சு உங்களுக்கு. சப்ஸ்கிரைபர் ஏறி அந்த சேனல் அவ்வளோதான். அப்புறம் ஒரு 1 இயர் வீடியோ போட்டால் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 23ல இந்த சேனல் ஆரம்பிச்சிட்டேன். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, இப்போ அதிமுகவை பத்தி அவங்க சொன்னாங்க இல்லையா? அதிமுகல வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் வந்து எப்படி வந்தாங்கன்னா, சினிமாவுல இருந்ததுனால அவங்க ஈஸியா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மக்கள் எழுச்சி, மக்கள் செல்வாக்கு இருந்ததுனால வந்துட்டாங்க. ஜெயலலிதா அம்மாவும் அதே மாரி தான். சினிமால இருந்தாங்க. இன்னொன்னு எம்ஜிஆர் அடையாளப்படுத்தினாரு அவங்கள. மக்கள் எழுச்சி, செல்வாக்கு இருந்தது. அதனால அவங்களும் வந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர் ஆயிட்டாங்க. ஓபிஎஸ் எப்படி வந்தாருன்னா, தேனியில இருக்காரு. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியகுளத்துடைய எம்எல்ஏ. அப்ப பிடிச்சு போச்சு. அப்பதான் மொத எம்எல்ஏ ஆகுறாங்க. யார்றா விசுவாசமான ஆளு அப்படின்னு கூப்பிடும்போது, ஐயா ஓபிஎஸ் ஐயாவ தான் காட்டுறாங்க. ஜெ ஜெயலலிதா அம்மா. கண்ணுக்கு அவங்க தான் படுறாங்க. புதுசா வந்தவர போட்டா தான் நம்ம சொல்றத கேட்பாங்கன்ட்டு அவங்கள விசுவாசமான ஆளுன்றனால, அவங்க பணிவ பிடிச்சு போய் அவங்க போட்டாங்க. அவரும் பாண்டியர் வம்சத்த சார்ந்தவர் தான். அதனால சிஎம் ஆனாரு. பாண்டியர் வம்சத்த சார்ந்தவர் தான். தமிழர்கள் எல்லாருமே பாண்டியர் வம்சத்த சார்ந்தவங்க தான். ஏன்னா இதுல வந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு தென் மாவட்டத்துல. நீ பாண்டியரா, நான் பாண்டியரான்ட்டு. நீ சோழரா, நான் சோழரான்னு போஸ்ட் அடிச்சு விட்ற மாரி இங்க பாண்டியர் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஓபிஎஸ் ஐயா வந்து சிஎம் ஆகுறாங்க.
அப்போ திருப்பி ராஜினாமா பண்ணுறாங்க. அம்மா ஆண்டிப்பட்டியில் ஜெயிக்கிறாங்க. இப்படி மாறி மாறி வந்து ஓபிஎஸ் ஏன் 3 முறை சிஎம் ஆயிருக்காரு. இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சதான். நான் அப்போலாம் வந்து பார்ப்பேன். ஆஹா, ஓபிஎஸ் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு. ஏன்னா நான் ஓபிஎஸ் வந்து பார்த்து பேசியிருக்கேன், வச்சிருக்கேன். அதெல்லாம் பேச போனால் ஓபிஎஸ் ஐயா பற்றி நிறைய பேசலாம். சரி, பெருமையை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓபிஎஸ் ஐயாவெல்லாம் எங்கள் தேனியில் எங்கள் சொந்தக்காரங்க இருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா ஜெயிச்சனே ஃபஸ்ட்டு சால்வை போடுறதை எங்கள் அண்ணன் தம்பி போடுவார். எங்கள் அண்ணனா பெரியம்மா பையன் ஒருத்தர் இருப்பாருங்க. ஓபிஎஸ் ஐயாவுக்கு சால்வை போடுறதுலேருந்து எல்லாமே நம்ம பெரிய உலகம் ஒன்றிய செயலாளர் தான் ஃபஸ்ட்டு போவாங்க அவரை பார்க்க. அவர் நம்ம சொந்தக்காரர் தான். அவர் காரில் நான் கூட போயிட்டுருப்போம். தம்பி ஒரு காலத்தில் நீ கட்சியில் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னாரு. ஒன்றிய செயலாளர் இன்னிட்டு முன்னாடி குறைச்சி கூட்டிகிட்டு போவார். அண்ணன் பின்னாடி உட்காந்துக்குவாரு. 2 காரில் போவோம். போயிட்டு இப்படி ஓபிஎஸ் பார்த்துட்டு வருவோம். நான் கார்லேயே உட்காந்துக்குவேன். ஒரு முறை மட்டும் நான் மனு கொடுத்தேன். ஐயா எனக்கு இந்த மாதிரி வேலை வேணும்னு மனு கொடுத்தேன். அவர் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி, சரி தம்பின்னு வாங்கி காரில் வச்சுக்கிட்டாரு. அப்புறம் காற்றுல பறக்க விட்டாரு நம்ம தெரியல. அவர் அன்னைக்கு வேலை எனக்கு இபியில் போட்டு கொடுத்துருந்தாருன்னா கொஞ்சம் அன்னைக்கு மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். போட்டிருந்தாருன்னா அப்பாயின்மெண்ட் 2011 நேரம் நான் இபி ஸ்டாஃப். நான் ட்ரிபிள் தான் படிச்சிருக்கேன். இபி ஸ்டாஃப் நேரம் சம்பளம் நேரம் 45,000 வாங்கிட்டு இருப்பேன். நான் இன்னைக்கு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் அவர் போடாமல் விட்டார். அங்கே தான் விதி விளையாடி இருக்கு. புரட்சி நான் செய்ய போறேன்னு தெரிஞ்சிருக்கு. சிவனுக்கும் முருகப்பெருமானுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அங்கே தான் விதி விளையாடினதுனால. ஏன்னா நான் ஓபிஎஸ் ஐயாட்டே நேரடியாக ஒன்றிய செயலாளர் இவங்களெல்லாம் 2 கார் புடைசூழ கொண்டு போய் 3 காரு பைக்கு போய் மனு கொடுக்குறோம். எனக்கு வேலை வேணும்னு சால்வையை போட்டுட்டு அவங்களாம் சால்வையை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே 2003 நான் போய் எனக்கு வேலை வேணும்னு மனு கொடுக்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொல்லி வாங்கி வைக்கிறாங்க. மறந்துடுறாங்க. இதுதான் பிரச்சனை. 2வது டைம் நான் போய் பார்க்கல. 2வது டைம் சிஎம் செல்லில் மட்டும் கொடுக்குறேன். அவங்களும் ரிப்ளை கொடுக்குறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு. அங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து சீனியாரிட்டி இல்லை, நீங்கள் உங்களுக்கு 2 இயர்ஸ் தான் சீனியாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே அது விட்டு போச்சு. ஃபோர்ஸ் பண்ணி தான் எனக்கு வேலையே கிடச்சிருக்கலாம். யாராக இருந்தால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேச்சு வந்துச்சு. அதை ஓப்பனாக சொல்கிறேன்னு தப்பு இல்லை. அப்புறம் பணத்தை கொண்டு வா, நான் வாங்கி தரேன், 2.5 லட்ச ரூபா கொடுறா வாங்கி தரேன்ட்டாங்க ஒன்றிய செயலாளர். அந்த 2 லட்ச ரூபா அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய காசாக இருந்துச்சு. நான் வேணாம் விட்டேன். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அன்னைக்கு நான் காசு கொடுத்துருந்தா வேலைக்கு போயிருப்பேன். சென்னையில் கூட அனல் மின் நிலையத்தில் வேலை இருக்குன்னாங்க. அதுக்கும் கூட பணம் கொடுங்க உங்களுக்கு வாங்கி தரணும். எத்தனையோ வேலை வாய்ப்புகள் வந்துச்சு. எல்லாத்தையும் வேணாம் விட்டுட்டு இப்போவும் நான் சோலார் பவர் பிளான்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். சம்பளம் நல்லா சம்பளம் வாங்குறேன். உங்களுக்கு தெரியும். ஸோ எதற்கு இந்த கதையை சொல்லணும்னா, அதிமுகவில் பவர்ஃபுல் லீடராக வரணும்னா ஒன்று எம்ஜிஆர் வந்தாங்க, அப்புறம் ஜெயலலிதா வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னு நான் சொல்லிட்டேன். சீமாவுடைய இது மக்களுடைய ஆதரவு, மக்கள் எழுச்சினால வந்தாங்க. ஓபிஎஸ் ஐயா வந்தாங்கன்னா ஜெயலலிதா அடையாளம் காட்டினால தான் வந்தாங்க. அப்புறம் சசிகலா அம்மா வந்தாங்கன்னா அவங்க எப்படி வந்தாங்க? அம்மா இறந்த பின்னாடி வந்தாங்க. பொதுச்செயலாளர் தான், இல்லாட்டி வர முடியுமா? பொதுச்செயலாளர்லாம் வந்தாங்க. ஓபிஎஸ் ஐயா விட்டு கொடுத்தாரு. அவர் தான் வந்து ஓபிஎஸ் ஐயாலேருந்து மற்ற எல்லாரும் விட்டு கொடுத்ததுனால அவங்க பொதுச்செயலாளர் வந்தாங்க. அப்புறம் தீர்ப்பு வந்துச்சு, பிரச்சனையாகி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து தீர்ப்பு ஒன்றும் பண்ண முடியல. இப்பவும் ஆனால் தீர்ப்பு கோர்ட்டில் போயிட்டு இருக்கு. அது அதிமுகவோட பிரச்சனை. அதிமுகவுக்கு எனக்கு என்ன இருக்குன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இவ்வளோ நடந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்து நினச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிருந்திருக்கலாம். அது ஒரு பக்கம் கிடக்கட்டும். இப்போ நான் யூடியூப் சேனலில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேவுடைய அந்த தலைமையில் தான் அந்த இமாற்றோட உருவான்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய நாங்கள் சொன்ன 12 பேருக்குள்ள நான் ஒருத்தர் ஏடிஎம்கேல முக்கியமான ஆளாக தான் நான் இருக்கேன். இன்னும் அந்த உறுப்பினர்கிட்ட தேடி பார்த்தா கிடச்சிரும். சரிங்களா? நானும் வந்து அதே மாதிரி அவரும் உறுப்பினர் அட்டையை வந்து இன்னும் அவர் வந்து வாங்கலை, புதுப்பிக்கலை. நான் அவரும் இருக்காரு. 12 பேர் கொண்ட குழு இன்னொருத்தர் இருக்காரு, முக்கியமான ஒருத்தர். அவருக்கு கிட்டத்தட்ட தலைமை கழக பேச்சாளர் இருந்திருக்காரு. அப்போ நானும் வந்து கிட்டத்தட்ட தேனியில் பணியாற்றிருக்கோம். இப்படி இருக்கிறவங்க வந்து நாங்களே வந்து அதிமுக தலைமையில் இது பண்ண போகிறோம்னு சொல்லலை. ஆனால் ஃபியூச்சர் சென்ஸ் ஆஃப் காடு பேச்சில் சொல்லிட்டனோ அவங்க சொல்கிறாங்க, சொல்லிக்கிறோம். அவங்க நம்ம நண்பர் தான். அவங்க நாங்கள் ஆட்சி அமைப்போம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இப்போ ஓப்பனாக சொல்லப்போனால் ஐஎம்ஏ காடு, அந்த மருதமலை ஏகேஜி அந்த ஐயாவும் அதிமுகவுடைய இது சொல்கிறாங்களே. அப்போ அதிமுக இருந்து எத்தனையோ பேர் இமாற்றோட தேடல் இருக்காங்க தெரியுங்களா? நான் ஒன்று, அப்புறம் நம்ம 12 பேர் கொண்ட குழு இன்னொருத்தர் இருக்காரு. நாங்களே வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த சித்தம் இருந்தால் தான் நம்ம 12 பேர் கொண்ட குழுவில் நாங்கள் பயணிக்கிறோம்னா இது நாங்கள் கண்டிப்பாக எரியாச்சு அமைப்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது பிரபஞ்சத்திலேருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல். எங்களுக்கு பரம்பொருள் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு அந்த வாசிச்சேன். அந்த பேப்பர் அங்கே இருக்குது, ஃபைல் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம். அதனால் அந்த நாங்கள் கொடுத்த நோட்டிஃபிகேஷன் அந்த வந்தது வந்து அவங்க வந்து கொடுத்தது கரெக்டாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் ஓப்பனாகவே உங்களுக்கு கொடுத்துட்டோம். சென்னையில் பிப்ரவரி 8ஆம் தேதி சித்தராட்சியின் துவக்கம். அது வந்து இறையாட்சியின் துவக்கம்னு சொல்கிறாங்க. நேற்று கூட தேசிய கட்சி தலைவர் எனக்கு ஃபோன் பண்ணார். இன்றைக்கி 3 முறை பேசியிருக்காரு, நேற்று 3 முறை பேசினார். டெய்லி இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க. நானும் ஒன்று கூப்பிடுவேன் காலையில், நான் அவங்க கூப்பிடுவாங்க. என்ன பேசுகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 12 பேர் கொண்ட குழுவில் 3 டாக்டர் இருக்காங்க. ஒன்று வந்து யோகா டாக்டர்,
இன்னொன்று சித்தா டாக்டர். அந்த சித்தா டாக்டர் இப்போ அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னு நான் அன்றைக்கி சொன்னேன்ல, அவங்க எங்கே இருக்காங்கன்னா ஃபாரினில் இருக்காங்க. எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல எங்களுக்கு. அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் பேசிகிட்டு இருக்கோம். அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொன்ன தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இறைவன் உணர்த்திட்டாங்க. 12 பேர் கொண்ட குழு இப்படி உட்கார போகிறாங்க, இந்த மாதிரி சித்தராட்சி வரப்போகுது, இறையாட்சி அமைக்க போகிறாங்க. அவங்களுக்கே கடவுள் உணர்த்திட்டாங்க. அவங்களே ஓகே சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க வருவாங்க, இல்லைன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வருவாங்க. இதான் வந்து இப்போ போயிட்டுருக்கு. இறையாட்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். இவங்க எல்லாருமே வீடியோ போட்டுருக்காங்க மற்றவங்கலாம். நாங்கள் இறையாட்சியை நோக்கி ஃபாஸ்ட்டாக பயணிக்க ஆரம்பிச்சிட்டோம். 100% இறையாட்சி அமைய போது தேசிய கட்சி தலைவருடைய ஆஃபீஸில் நாங்கள் பூஜை போட்டாச்சு. எல்லா கடவுளையும் வச்சு ப்ரேயர் பண்ணி நாங்கள் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். பிப்ரவரி 8 சித்தராட்சியின் துவக்கம். எல்லாம் உங்களுக்கு வந்து 50% முடிஞ்ச மாதிரி தான். இங்கே வந்து நீங்கள் பிப்ரவரி 8க்கு அப்புறம் இறையாட்சியை பார்க்க போகிறீங்க. ஆனால் இதுக்கு இடையில உடச்சி விட்றதுக்கு நிறைய வேலை நடக்குது. இதுக்கு இடையில நான் போன மாதம் நிறைய கஷ்டப்பட்டேன். பார்த்தா போன மாதம் என் ஹெல்மெட்டை திருடிட்டு போயிட்டாங்க. அது கூட மக்கள் நம்ப மாட்டேங்குது. இந்த ஹெல்மெட் பாருங்க புதுசாக வாங்கியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் காட்டுறேன்னா, இந்த மாதிரி சேவை செய்யக்கூடிய ஆளுங்க ஹெல்மெட்லாம் திருடிடுறாங்க. இதை வீடியோவில் ஒருத்தர் காட்ட சொன்னார். ஏன் காட்டினேன்னு நான் காட்டக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வெளியே வரோம், ஹெல்மெட் தூக்கிட்டாங்க. இப்படியெல்லாம் இருக்காங்க மக்கள். சிலர் இருக்காங்க, இன்னும் இப்படி இருக்காங்க. இப்படிப்பட்ட நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹெல்மெட் போடாட்டி 1000 ரூபா ஃபைனுன்றாங்க. ஆனால் ஹெல்மெட்டு இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 700 600 கிடைக்கும். அப்போ போடாட்டி 1000 ரூபா ஃபைனு. ஸோ இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இப்போ அவங்க ஹெல்மெட்டு ஏதோ மிஸ் பண்ணிட்டு வந்ததுனால என் ஹெல்மெட் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நல்லா இருக்கட்டும்ட்டு நான் வாங்கிக்கிட்டேன். பழைய ஹெல்மெட் வச்சு இவ்வளோ நாள் ஓட்டினேன், இன்றைக்கி தான் புதுசு வாங்கினேன். ஸோ இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் பேச வரேன்னு பார்த்தீங்கன்னா, இறையாட்சி என்பது இந்த மாதிரி சிஸ்டங்களை மாத்திரதான். ஹெல்மெட் மறந்து வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கி நானும் ஹெல்மெட் திருட்டினோடனே நான் நேராக குறுக்கில் சந்துக்குள்ளே முந்துக்குள்ளே மூந்து வீட்டுக்கு வந்து வேறு ஹெல்மெட் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டேன். ரொம்ப கொஞ்சம் இதான ஹெல்மெட்டு, அப்புறம் புதுசு வாங்கியாச்சு. ஸோ இப்படித்தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்றைக்கும் ஒன்று நடந்துச்சு. இதெல்லாம் ஒன்று சொல்லப்போனால் வீடியோ பெருசாக போயிட்டுருக்கோம், நிறைய இருக்குது இந்த விஷயங்கள். ஸோ இப்போ ஓபிஎஸ் ஐயா வந்து அரசியலில் முக்கியத்துவம் பெற ஜெயலலிதா அம்மா காரணம். ஜெயலலிதா அம்மா முக்கியத்துவம் பெற எம்ஜிஆர் காரணம். எம்ஜிஆர் முக்கியத்துவம் பெற யார் காரணம்? மக்கள் காரணம். ஸோ மக்கள் சக்தி கிடைக்க வேண்டும். இம்மாற்றருளருக்கு மக்கள் சக்தியும் இறை சக்தியும், அந்த இறை ஆற்றலும் இறை சக்தியும் மக்கள் சக்தியும் கிடைத்தால்தான் இம்மாற்றலராக வர முடியும் என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன் இந்த வீடியோவில். இதற்காக தான் நான் இவ்வளவு விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லி வரேன். இன்று நான் சென்ற இடம், இன்று நான் காலையில் வந்து நம்ம டொயோட்டா கார் கம்பெனி கப்பலூரில் இருக்கும், பூச்சியார்குண்டு டொயோட்டா கார் கம்பெனி, அதுக்கு பின்னாடி போனேன். அங்கே ஒரு ஊராட்சி, ஒரு ஊருக்குள்ளே போகிறேன். அந்த ஊர் பேர் உச்சப்பட்டி ஊராட்சி ஒன்றியம். கேளுங்க, உச்சப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு நான் போனவனே கிட்டத்தட்ட ஒரு 200 குடும்பங்களை பார்த்தேன். அவங்க எங்கே இருந்தாங்கன்னா 1990 இலங்கையிலேருந்து இங்கே வந்தவங்க, போர் நடக்கும்போது இங்கே வந்தவங்க. இன்னும் அவங்களுக்கு என்னென்ன உங்கள்கிட்ட இருக்குன்னு கேட்டால், எங்கள்கிட்ட ரேஷன் கார்டு கிடையாது, ஆதார் கார்டு கிடையாது, ஏதோ ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க. மீண்டும் அவங்க அங்கே தான் போகணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்களுடைய கருத்துக்களை அவங்க சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் குடியுரிமையே இங்கே கொடுக்கவில்லையே. தமிழ் அழகாக பேசுகிறார்கள், ஆனால் இலங்கையிலேருந்து வந்தவர்களாம். இன்னும் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு குடியுரிமையே கொடுக்கல. எதற்காக இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் என்றால், நான் அவர்களை காலையில் சந்தித்து நான் அவர்களை பற்றி வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் வேணாம், ஏன்னா அது வந்து சர்ச்சைக்கு உள்ளாயிரும். நான் பேசுகிறது சர்ச்சையாகாது, ஏன்னா இது 1000 பேர் பார்ப்பீங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். இதனால் ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது. இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் இங்கே வந்து வாழ்கிறார்கள். இதே மாதிரி இலங்கை தமிழர்கள் முகாம் நிறையா இருக்குது. ஆனால் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் ஒரு 200 வீடு அமைத்து கொடுத்துருக்காரு இந்த கவர்மெண்ட்டில். தண்ணி வசதி, கரண்ட் வசதி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து அரசாங்கம் பணம் கொடுக்குறாங்க, ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க மாதம். அவங்களும் வேலைகளுக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, பள்ளிக்கூடம் போகிறாங்க. மீண்டும் அதில் சில பேர் நான் இலங்கைக்கு போக போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ இலங்கையில் நிலைமை சரியானா போவீங்களான்னு கேட்டேன் நான். இலங்கையில் நிலைமை சரியானா அங்கே தமிழர் ஆட்சி அமைந்தால் போவீங்களான்னு கேட்டேன். கண்டிப்பாக போவோம் நாங்கள். அப்போ அங்கே ஆட்சி மலரப்போகுது, அது இறையாட்சி இங்கே அமைய போகுது, இம்மாற்றோட அதுக்கப்புறம் அங்கே அமைப்பார். அவர் தலைமையில் அமைக்க மாட்டார். அவர் இங்கேருந்து யாரை கை காட்டுறாரோ அவங்க தான் பிரசிடென்ட், இலங்கை பிரசிடென்ட். இந்தியாவின் பிரசிடென்ட் இம்மாற்றல் கை காட்டுறாரு, அவரு தான் இந்தியாவின் பிரசிடென்ட். ஏன் இந்தியன் பிரசிடென்ட் அவரே உட்காருவார். இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது. இன்று நான் போய் சந்தித்தேன். எதற்காக நான் போய் சந்திக்கணும்? இதுக்கு முன்னாடி இலங்கை தமிழர் முகாமுக்கு நான் போயிருக்கேன். இந்த பக்கம் ஒன்று இருக்குது, மேலூர் சைடு, அங்கே போனேன். இன்னைக்கு நான் போய் சந்திச்சு அவங்கள்ட்ட பேசிட்டே வந்துட்டேன் நேரடியாக. துபாயில் போய் சந்தித்தேன், நிறையா மக்களை சந்தித்தேன் துபாயில். நான் ஏர்போர்ட்டில் திரும்பி வரும்போது மதராசி அப்படின்னாங்க, என்னைய பார்த்து மதராசி அப்படின்னாங்க. பாகிஸ்தான்காரன் கை கொடுத்து அனுப்புனாங்க. மதராசி மெட்ராஸ் போகிறீங்களான்னு கேட்டாங்க. சென்னை
ஆமாம், தமிழ்நாடு சென்னை திருச்சி ஏர்போர்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு வந்தேன். பாகிஸ்தான்காரங்க ஆப்கானிஸ்தான்காரங்களாம் என்னை பார்த்து கை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாங்கள் சேர்ந்துட்ட தேசிய கட்சி தலைவர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நான் என்னுடைய வீடியோலாம் அவர் பார்ப்பாரு. பார்த்துட்டு பேசும்போது பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் டாபிக் பேசணும். இப்போ அவர் பயணித்த பயணங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல அவார்டுகள் வாங்கியிருக்காரு. அதை பற்றிலாம் நிறைய இருக்குது. இப்போ நம்ம இம்மாற்றுள்ளராக யாரால் முடியும் கேட்டிங்கன்னா, அந்த இறை ஆற்றல், இறை சக்தி, அந்த இறை சக்தி, இறையாற்றல் கிடைக்கணும். மக்கள் சக்தி, மக்கள் எழுச்சி, அவர் பின்னாடி மக்கள் வரணும், மக்கள் அவர் ஏற்றுக்கணும். அதுக்கு முன்னாடி இறைவன் பரம்பொருள் ஏற்றுக்கணும். இது நடந்தால் மட்டும்தான் இம்மாற்றுள்ளர் வர முடியும். இதற்கிடையில் வீடியோ அதிகமாக போட்டால் இம்மாற்றுள்ளர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, அதிமுக தலைமையை காக்கா பிடிக்கிறது, நான் நினச்சேன் வேகமாக காக்கா பிடிச்சிடலாம் சரிங்களா. ஓபிஎஸ் வீட்டுக்கு நான் நினச்சேன்னா பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் சொந்தக்காரர் தான். அங்கே மாவட்ட செயலாளர் தேனியில் இருக்கவங்க கொண்டு இங்கே மதுரையில் இருக்கவங்க கொண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, கார்லேயே கூட்டிகிட்டு போய் விட்டுருவாங்க, நாளைக்கே போய் பார்த்துடலாம். ஆனால் சில பேர் அதிமுகன்னு சொல்கிறாங்க, அது எனக்கு ஒன்றும் புரியல. பாஜக அதிமுக இப்படி கட்சியை சார்ந்தவங்க இம்மாற்றுள்ள வருவாங்களான்னு நான் கேட்குறேன். நான் கட்சி விட்டு விலகிட்டேன் சொல்கிறேன், இப்படி வருவாங்களான்னு கேட்குறோம். அரசியல் தெரிஞ்சிருக்கணும், உலக அரசியல் தெரிஞ்சிருக்கணும். இம்மாற்றுள்ளருக்கு மக்களை ஈர்க்கக்கூடியவராக இருக்கணும், மக்களை ஈர்க்கக்கூடியவராக, மக்களை வழிநடத்தக்கூடியவராக இருக்கணும், இறை சக்தி கொண்டவராக இருக்கணும். 18 சித்தரையும் ஆசீர்வாதம் பெற்ற ஒருவரையவரும் அவரே இம்மாற்றுள்ள வர முடியும். நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம். ப்ரிடிக்ஷனில் அப்படிதான் இருக்கு. நாஸ்டாடமஸ் ப்ரிடிக்ஷன்லையும் கோரக்கர் சித்தர்கள் ப்ரிடிக்ஷன்லையும் இருக்குது. அறம்பாடி சித்தர் ப்ரிடிக்ஷன்லையும் கூட இருக்க தான் செய்யுது. உங்களுக்கு பாடல் எண் 23 இருக்குது. அதில் வந்து முதல் 60 பாடல் வந்து உண்மைன்றாங்க. அதுக்கப்புறம் எழுதுனதெல்லாம் அவர் யாரோ அவங்களுக்கு தேவரை எழுதி வச்சுட்டாங்கன்றாங்க. அது நிறையா பொய்களும் இருக்குது. அதை எதற்காக அந்த பொய்கள் எழுதுனாங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எதற்காக அந்த பொய்கள் எழுதுனாங்கன்னு கேட்டோம்னா, அது யாருக்கும் புரியக்கூடாது, அவனுக்கு மட்டும் தான் புரியணுன்றதுனால எழுதி வச்சுருக்காங்களாம். அப்போ அவனுக்கு மட்டும்தான் அது யாருன்னு அதில் பேரும் போடலை. இந்த ஆண்டு வருவாரும் போட்டிருக்கு 2025 தான். அதுதான் 2056 திருவள்ளுவர் ஆண்டுன்னு போட்டு 2025 இப்போ நம்ம நடக்கிற ஆண்டு தான். பிப்ரவரி மாதம் தான் கன்ஃபார்ம்டு. இப்போ வருது பாருங்கள், அமாவாசை 29 அமாவாசை வருது இல்லையா, 29 ஜனவரியில். அதுலேருந்து கணக்கு பாருங்கள், அந்த 23 பாடலில் போட்டிருக்கோம். பாடலில் மறைபொருளாக போட்டிருப்பாங்க. அதுலேருந்து அந்த 8ஆம் தேதிக்கு 11ஆம் நாள் தான் அந்த 8ஆம் தேதி வருது, பிப்ரவரி 8. அந்த அமாவாசையிலேருந்து 11ஆம் நாள் தான் 8ஆம் தேதி. கணக்கு பண்ணி பார்த்துக்குங்க. அமாவாசையிலேருந்து 29 அமாவாசையிலேருந்து பிப்ரவரி 8க்கு 11ஆம் நாள் தான் பிப்ரவரி 8. அன்னைக்கு தான் இம்மாற்றுள்ளருடைய அந்த இது வரும் அப்படின்றாங்க. பரம்பொருள் அவருக்குள்ள ஐக்கியமாய் பேச போகிறாருன்றாங்க. ஸோ இப்போ அந்த ப்ரெஸ் மீட் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் பிப்ரவரி 8 நடக்க போகுது. இந்த விஷயம் தெரிஞ்சு தேர்தல் ஆணையம் கூட ஈரோடு கிழக்கு தேர்தலை பிப்ரவரி 5 வச்சுட்டு பிப்ரவரி 8 வந்து ரிசல்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மீடியா பூரா அங்கிட்டு போட்டுன்னு ஒரு பயம் அவங்களுக்கே வந்துருச்சு. ஆளும் கட்சிகளையே ஆட்டி வைத்திருக்கிறார் அந்த அழிவில்லாத தலைவன் சொல்லலாம், சுருக்கமாக சொல்லப்போனால். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வீடியோ போடுறீங்க, சந்தோஷம், யார் வேணால் வாங்க, எனக்கு ஒன்றும் தப்பு இல்லை. இன்னும் யாரும் கன்ஃபார்ம் ஆகலை, இந்த பின்னாடி பார்ப்போம். அதனால வந்து பார்த்தோம்னா ஹெல்மெட்டு தூக்கிட்டு போகிறவங்க இவங்கெல்லாம் எதுக்கு சொன்னீங்கன்னா, அசந்தா தூக்கிட்டு போயிடுறாங்க பைக்கு ஹெல்மெட்லாம். பைக்கெல்லாம் நானாக ஒரு நாள் நிப்பாட்டி வச்சுட்டு போனேன், நல்லா சைட் லாக் போட்டு ஒரு நாள் பெட்ரோல் இல்லாமல் நிப்பாட்டி வச்சுட்டு போனேன். திருமங்கலத்துக்கும் மேலக்கோட்டைக்கு இடையில ஒரு ஊரில் நிப்பாட்டி வச்சுட்டு போனேன். ஒரு கடையில், டீ கடையில். காட்டுக்கு நடுக்காட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு இருந்துச்சு. நான் லிஃப்ட் கேட்டு போயிட்டேன், பஸ் பிடிச்சி போயிட்டேன், திருப்பி வந்து காலையில் எடுத்தேன், இருந்துச்சு. ஆனால் அந்த இடம் ஒரு டேஞ்சரான இடம். நான் ஆனால் சொல்லிட்டு போனேன், 18 சித்தர்களும் காவல் இருக்க வேண்டும், முனீஸ்வரன் காவல் இருக்க வேண்டும், கருப்பசாமி காவல் இருக்க வேண்டும், அதுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அந்த பைக் அங்கேயே தான் இருக்குன்னு சொல்லி பல தடவை அப்படி மந்திரத்தை போட்டு பாடிச்சுட்டு போவே அப்படியே தான் இருக்கும். ஆனால் மற்றவங்க வச்சுனா தூக்கிடுவான், நான் அப்படி தூக்கிட்டு போயிருவேன். ஆனால் ஏன் பைக்கை எங்கள் வீட்டுக்கு வெளியில் நாங்கள் பாட்டுக்கு சில நேரம் பைக் சாவி மறந்து வச்சுருவோம், அது அப்படியே தான் நிற்கும். கருப்பசாமி, முனிசாமி, இந்த மாதிரி நம்ம சாமி வேண்டிட்டு தானே கொடுக்குறோம். அந்த காவல் சாமி நிற்கிறதுனால அந்த பைக் அப்படியே தான் இருக்கும். நான் மறந்து வச்சுருவேன் சில நேரம் கீயை, அது பாட்டுக்கு கிடக்கணும் வெளியில். அந்த மாதிரி சைட் லாக்கு போடாமல் விட்டுருவேன் சில நேரம், அது பாட்டுக்கு இருக்கும். ஆனால் இப்போ தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாமே வேண்டாம், நமக்கு கொஞ்சம் இந்த பிப்ரவரி 8 மீட்டிங் சொல்லியிருக்குன்னு எல்லாத்தையும் லாக் பண்ணி எல்லாம் பக்காவாக வச்சுருக்கேன். ஸோ இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, அதான் நம்ம தெளிவாக சொல்லிட்டோம் இல்லையா, அந்த சாமானிய மனுஷன் தான் இம்மாற்றுள்ளர வரப்போறாரு. பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் 50 வீடியோ முடிச்சிடும். சாமானிய மனுஷன் தான் இம்மாற்றுள்ள வரப்போறாரு. கட்சி மூலியமா வருவார்ன்றது அந்த தேசிய கட்சி நாங்கள் பிடிச்சிருக்கோம், அந்த சின்ன கட்சி இது மூலியமா வருவாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஜோதிட கணிப்பு அப்படி தான் தெரியும். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடம், அப்புறம் இன்னொன்று ஜோதிடம் ஒன்று, அதை நீங்கள் போய் சர்ச் பண்ணி பார்த்துருங்க, ஷார்ட் வீடியோவில் வருது. சாதாரண சின்ன கட்சியிலேருந்து தான் அந்த தலைவன் வரப்போறாரு. சாமானிய மனுஷன் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வரப்போறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அப்போ அப்படி வரப்போறவர் தான் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக வரப்போறாரு. அவர் தான் வந்து மாற்றுள்ளார் வர முடியும். சாமானிய மனுஷன் தான் வர முடியும். இந்த கட்சி தலைமையெல்லாம் அவருக்கு வந்து என்னையோட கருத்து வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். கட்சி தலைமைகள் அவர் பின்னாடி போதான்றது அதுக்கப்புறம் பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.